என்கிட்ட நான் டெக்கத்லானில் இருக்கும்போதும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நிறைய பேர் கேட்குற காமனான கேள்வி வந்து வெளிநாடுகளில் வந்து ப்ரொஃபஷனலாக ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த ட்ரெக்கிங், ஹைக்கிங், கேம்பிங், இந்த கேம்பிங் கியர்ஸு, ட்ரெக்கிங் கியர்ஸு அது எங்கே இருக்கும், எப்படி வாங்குறது, அதை வச்சு எப்படி ட்ராவல் பண்ணுறது, அதை பற்றி ட்ராவல் பண்ணுறவங்கள பற்றி நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் அப்போ தான் தோணுச்சு நம்ம தமிழில் அப்படி சொல்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை அப்படின்ட்டு. மேபி நான் ஒரு நாள் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ போடுவேன். அப்போது நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறத அதில் ஆட் பண்ணுவேன். ஹே கைஸ், வெல்கம் டு சுப்ராஜ் இன் பயணம். ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டு 8300 8.3K. நீங்கள் பார்க்கும்போது என்ன கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ப்ரோ நான் ட்ராவல் பண்ணுறேன், ட்ரெக்கிங், ஹைக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். எனக்கு எந்தெந்த கியர்ஸ் யூஸ் பண்ணுறது, எந்தெந்த மாதிரி திங்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை. நீங்கள் கைட் பண்ணுங்கள். நிறைய டிஎம் வரும், இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி. பைக்கில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ட்ரெக்கிங், ஹைக்கிங், பேக் பைக்கிங், அப்புறம் இந்த வின்டர் ஜாக்கெட்ஸ், வின்டர் ரிலேட்டட் திங்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. ப்ரோ இல்லை இந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணுறது எப்படி, இப்படி ட்ராவல், ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரிலாம் நிறைய ட்ராவல் பற்றி வந்து டவுட்ஸ் நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி வீடியோ இனிமேல் கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். என்னடா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்குறாங்களே நம்மக்கிட்ட அப்படின்னு தோணும் எனக்கு. அப்புறம் தான் நான் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். சுப்ராஜுக்கு இந்த ட்ராவல் பற்றி, ட்ரெக்கிங், ஹைக்கிங், இந்த மாதிரி பேக் பேக்கிங் பண்ணுறதில்ல. சுப்ராஜுக்கு இது ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒன்று. ஸோ அவனுக்கு வந்து சாதாரணமாக தெரிஞ்சிருச்சு. இதே பைக்கில் ட்ராவல் பண்ணுறதை பற்றி, இல்லை பைக்கிங்கை பற்றி, பைக் கியர்ஸை பற்றிலாம் சுப்ராஜ்கிட்ட கேட்டால் சுத்தமாக நாலேஜ் இல்லை. ஸோ என்கிட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும். அண்ட் ஆப்வியஸாக நான் டெக்கத்லானில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால நிறைய பேக்கை பற்றி, டென்ட்டை பற்றி, கேம்பிங் கியர்ஸை பற்றி, வின்டர் ஜாக்கெட்டை பற்றிலாம் நிறைய கேட்பாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அப்படியே யூடியூப்லேயும் அதை பற்றி போட்டால் என்ன, நம்ம தமிழில் போட்டால் என்ன அப்படிங்கிறதுக்காக தான், இன்ட்ரோ வீடியோ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே டெக்கத்லானில் ட்ராவலுக்கு சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அது கியர்ஸாக இருக்கட்டும், இல்லை கேம்பிங் ரிலேட்டட், வின்டர் ரிலேட்டட், ட்ரெக்கிங் ஷூ ரிலேட்டட் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இனிமேல் வீக்லி 2 வீடியோ இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ண, ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ மாதிரியோ, இல்லை அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, என்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஆனஸ்ட் ஒப்பீனியன். நான் டெக்கத்லானில் இருக்க ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் சொல்லுவேனா அப்படின்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக இல்லை. அமேசான், வைல்ட் கிராஃப்ட், நார்த் ஃபேஸ், கொலம்பியா, இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் நான் நிறைய சொல்லுவேன். உங்கள்கிட்டையும் ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடலாம், இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணி, ப்ரோ என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை கூட வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ட்ராவல் ரிலேட்டடாக நிறைய சொல்லுவோம். ஏன்னா பைக்கில் போகிறத தாண்டி இங்கே ட்ராவலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் நிறைய கியர்ஸை பற்றி பேசுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இப்போ போயிட்டு உள்ள டெக்கத்லானுக்குள்ளே போயிட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குது, நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்லைன் மாதிரி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இருக்கிற பிரான்ச் வந்து டெக்கத்லான் ஓஎம்ஆர் பெருங்குடி. உள்ளே போகும்போது மாஸ்க் போட்டு தான் போகணும். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் அவுடோர் கேம்பிங் போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான சேர்ஸ். கேம்பிங் சேர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஆன்லைனில் இன்னொரு 3-4 டைப் இருக்குது. அண்ட் இது வந்து கேம்பிங் டேபிள், இது கேம்பிங் பர்பஸ் காஃபி டேபிள். இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி. இந்த சேரில் வந்து இந்த டேபிளில் வந்து 4 சேர் கூட வரும். அண்ட் ஸோ இதெல்லாம் ஷர்ட். இந்த ஷர்ட் எதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் இருக்கிற ஷர்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆக்சுவலாக பேக் பேக்கிங் போகிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஷர்ட்ஸு, இது ஃபோட்டோகிராஃபி ஜாக்கெட்ஸ், அண்டு இது காட்டன் டிஷர்ட்ஸு, இதெல்லாம் ட்ரை ஃபிட்டு. அப்புறம் இது மெரினோ உல் டிஷர்ட்ஸ். இந்த தமிழ் ட்ரெக்கர், அப்புறம் செரி விளாக்லாம் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த நீங்கள் துவைக்காமையே 5-6 தடவை போடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ரெயின் ஜாக்கெட், பீனிஸ், இந்த ரோ ஃபுல்லாக வின்டர் ஜாக்கெட். அண்ட் இது ஃபுல்லாக ட்ராவல் பேக்ஸ். உங்களுக்கு 10 லிட்டர்லேருந்து 100 லிட்டர் வரைக்கும் இருக்கும். அண்ட் இது ட்ராவல் அக்சசரிஸ். அப்புறம் தெர்மல் இருக்குது, பேஸ் லேயர். அப்புறம் கேப்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப்ஸ் இருக்குது. பண்டானா, ஸ்லீப்பிங் பேக், சைக்கிள்ஸ் நிறைய டைப் இருக்குது. மவுண்டைன் பைக் சைக்கிள், ரோட் சைக்கிள்லாம், அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். இதெல்லாம் எங்களுக்கு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இது டென்ட்டு. இங்கே இப்போதைக்கு இந்த 4 டைப் தான் டென்ட் இருக்குது. 2% டென்ட்டு, 3% டென்ட்டு, அப்புறம் வாஷ்ரூம் டென்ட்டு, அப்புறம் 4% டென்ட்டு. அப்புறம் சன்கிளாஸஸில் உங்களுக்கு நிறைய டைப் இருக்குது. கேட்டகரியில் வந்து 3, 4, அப்புறம் வந்து
போலரைஸ் சன்கிளாஸு, இந்த ஸ்பெக்ஸ் போடுறவங்களே அவங்களுக்கு உண்டான சன்கிளாஸஸ், இதெல்லாம் வாட்டர் பாட்டில்லையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அப்புறம் குக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டவ்ஸு, அப்புறம் தெர்மல் வாட்டர் பாட்டில், ஐசோ தெர்மல், இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்த திங்ஸ் எல்லாமே டெக்கத்லானில் இருக்குது. டெக்கத்லானில் மட்டுமே இவ்வளோ திங்ஸ் இருக்குது அப்படின்னா அதர் பிராண்ட்ஸில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கேள்வியாக இருந்தது. இதை பற்றி வந்து தமிழில் ப்ராப்பராக வந்து வீடியோ யாருமே போடுறதில்ல கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ அதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே ப்ரோ இந்தந்த ப்ராடக்ட்டை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுனா கூட நீங்கள் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணலாம். அண்டு வேறு இந்த மாதிரி வீடியோலாம் போடுங்க ப்ரோ அப்படின்னு கூட நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பண்ணுவோம். ஸ்டே டியூன் வித் சுப்ராஜ் பயணம். உங்கள் ட்ராவலோட அனுபவம் மட்டும் தான் உங்களோட சொத்து. ஸோ கீப் ட்ராவலிங்.